வெங்கடாதிபதி, கால வித்தியாசமடா. நல்லதை செய்யணும்னா எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு. காலனா கொடுக்காத கருமி பச்சை நோட்டை ஒன்ன கொடுத்துட்டானே. என்னையா நிக்கிறீரு? பெல்ட் அடிக்க தொட்டியா? கடைக்கு போவோம். நீ புறப்பட்டாச்சல்ல, வெடிஞ்சு போச்ச. புறப்படு. அப்பா எனக்கு அடி வாங்கிட்ட. இங்க இருந்து அடிச்சாச்சு அங்க போய் விழுந்துருவோம். ஆள பாரு. ஐயோ, ஒன்ன காணமே. இதான் கடைசி வாக்கிங் போல் இருக்கு. ஆனந்த சயனம், ஆழ்ந்த நித்திரை. உழைத்து ஓய்ந்தவன் எப்படி படுத்தாலும் நிம்மதியாக தூங்குகிறான். உழைப்பின் பெருமையே பெருமை. ஆடல் பாடல்கள் தான் கலை என்று எண்ணி இருந்த என் கண்களை திறந்து விட்டது இவரது தூக்கம். இனி இவரே என் குரு. உட்காருங்க சார். எங்க போகணும்? இனி நான் எங்கே போவது? தாங்கள் தான் குரு. என்னை தங்களுடன் சேர்த்துக் கொண்டு உழைப்பு கலையை ஊட்ட வேண்டும் அன்பர். கலையாவது கொலையாவது இது என்ன ஏழை முக்காலா? ஏப்பா நீ என்ன சொல்ற? என்ன மாதிரி ரிக்ஷாக்காரன் ஆகணுங்கிறியா? உன் உடம்பு தாங்குமா? முயற்சியுடைய ஒரு இகழ்ச்சி அடையா. அப்ப உட்கார். தாங்கள் உட்கார வேண்டும். நான் அப்படியா? அடிச்சு விடு, அடிச்சு விடு. உட்கார். அன்பரே, என்ன துண்டா? பழக்கம் இல்ல. ஏய் கடுதாசிதான் போடல. பணமாவது அனுப்பக்கூடாதான் தம்பி? பணமாமா முக்கியம். எப்பவும் இப்படி இருக்க மாட்டார். என்னன்னு தெரியலையே. அவர் பெரிய வீட்டு பையன். அவங்க எல்லாம் அப்படித்தாம்மா. நீ இருக்கிற இந்த நிலைமையில நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்னம்மா அப்படி சொல்றீங்க? அவர் என் கணவர். அந்த உறவெல்லாம் உள்ளவங்களுக்கு தாம்மா. நம்ம போல ஏழைங்களை யாரு கவனிக்க போறா? உலகம் புரியாத பொண்ணா இருக்கிய நீ. நீ என்ன அவருக்கு அத்தை பொண்ணா இல்ல அம்மா பொண்ணா? தினமும் கடுதாசி போட்டு விசாரிக்க. அண்ணா, அவர் தான் அனுப்பிச்சிருப்பாரு. உள்ள பணம் இருந்தாலும் இருக்கும். நீங்களும் உங்க வாடகை எடுத்துக்கலாம். பைத்தியக்கார பொண்ணா இருக்கியம்மா. பணத்தை யாராவது பார்சல்ல அனுப்புவாங்களா? உனக்கு பிரியமா ஏதாவது வாங்கி அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருக்கும் தம்பி. அப்படியா? இதுல கடிதாசி இருக்கும். பிரிச்சு படிச்சு சொல்லுங்களேன். பட்டாளத்திலிருந்து தம்பி உடுப்புல வந்திருக்கு. துணியெல்லாம் முதல்ல அனுப்பிட்டு பின்னால வருவாரு போல் இருக்கு. ஏன் இவ்வளவு நேரம்? ஆமா, அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டியா? புள்ள பிறந்துருச்சா? புள்ள இன்னும் பிறக்கல. அதெல்லாம் அப்புறம் விபரமா சொல்றேன். மைக்குழுந்து, அந்த பாய் தலவாணி எடுத்து இங்க போடு. இங்க? ஆமா, இங்க போட்டு ஒரு கிளாஸ்ல பால் வை. இத வந்துட்டு சும்மா வா, படுத்து. யார் இது? யாரோ தெரியல, பாவம். பக்கத்தூருக்கு போகணும். இருட்டி போச்சப்பா, கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல, படுத்து கிடக்கிறதுக்கு சத்திரத்துக்கு வழிய காட்டுன்னு சொன்னாங்க. நீ இங்க கூட்டிட்டு வந்துட்டியாக்கும். இதுக்குதான் பாலை கொண்டா படுக்கை போடுன்னு அவசரப்படுத்தினியா? ஏமாறி குழந்தை இப்படி கோச்சுக்கிறேன். ஏதோ வயசான ஜீவன் உதவி பண்றதுனால நமக்கு என்ன கெட்டு போச்சு? புருஷனுக்குன்னு ஆசையா காய்ச்சி வச்ச பாலை வேற ஒருத்தருக்கு குடுனா பெண்களுக்கு கோபம் தான் வரும் தம்பி. புருஷனா? ஐயோ,
நீ என்ன எங்களை எங்கெங்கே கொண்டுட்டு போய் தள்ளிட்ட? இந்த பார், அவ எனக்கு பொஞ்சாதி இல்ல. கோவத்துல பொஞ்சாதி இல்லைன்னு சொன்னா தாலி கட்டின சொந்தம் போயிடுமா? ஐயோ, நீ என்ன நீ பெரிய பேஜார் பண்ற. நீ படுத்துக்க, உனக்கு புண்ணியமா போகுது. ஏமா உங்களுக்கு பிள்ளை குட்டி இல்லையா? இல்ல, நான் இனிமே இங்க இல்ல. நான் திண்ணைக்கு போறேன். வெளியில மழை வரும்னு சொல்லு பாட்டி. உள்ள வேகுதுன்னு சொல்லு பாட்டி. வேடிக்கையான பிள்ளைங்களா இருக்கிறீங்களே, உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சா? ஐயோ, பாட்டி நீ நிம்மதியா படுத்து தூங்கு. பொழுது விடிஞ்சோன்னு எழுந்திருச்சு நல்லா சுத்தமா பல்ல விளக்கிட்டு நல்லா நிம்மதியா டிப்பன் சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோம். இப்ப நேரம் ஆகுது, தூங்கு. நான் கிளம்பி நீங்க தான் நேரம் போகுதுன்னு கவலைப்படணும். போங்க, நல்லா இருப்பீங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16 பெத்தா எங்க பெருவாழ்வு வாழ்றது? அதெல்லாம் உன் காலம். இப்போ இது எங்க காலம். காலம் மாறி போச்சு. தூங்கு. பால சாப்பிடு. சரி வா சாப்பிடலாம். சமாதானமா? குழந்தை பாத்தியா? மரகத பொம்மை மாதிரி இருக்கு. ஐயோ, தூக்காத தூக்காத. ஏன்? இந்த மாதிரி குழந்தைகளை தூக்க தெரியாம தூக்குனா உரம் விழுந்துடும் சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியுமா? சரி பாட்டி, நீயே தூக்கி. அம்மா, நீங்க எங்களை தெரியல. நீ நாங்க தான் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்தோம். உனக்கு சொந்தக்காரவங்க ஒருத்தரும் இல்ல. நான் திக்கில்லாத அனாத. அப்படி சொல்லாதேம்மா. இந்த உலகத்துல மனித குலமே அற்று போய் ஒருவன் மட்டும் உயிரோட இருந்தா அவனுக்குத்தான் அனாதைன்னு பேரு. இருக்க பழகு. வாழ்க்கையில நம்பிக்கை வேணும் தாயே, நம்பிக்கை வேணும். எதுல நம்பிக்கை வைக்க முடியும்? நான் நம்பி இருந்தவங்க எல்லாம் என்ன நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டாங்களே. இது எனக்கு வாழ வழி இல்லை. நீ சொல்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியலம்மா. கொஞ்சம் விபரமா சொல்லு. வாங்க. உனக்கு ஏதாவது புரியுதா? பச்சை உடம்புக்காரி அழுதுகிட்டு இருக்கா. மேலும் மேலும் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கியே. அது சரி, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வேணா? அதுக்கு இதுதானா நேரம்? அதுக்குத்தான் யாருமே இல்ல போல இருக்க. அதுக்கு நாம என்ன செய்யறது? வா போலாம். நீ ஒரு மனுஷன். மனுஷன் தானா? பாவம், பச்சை புள்ளக்காரி திக்கு இல்லாம திணறிக்கிட்டு இருக்கா. என்னமோ பேச்சு பேசுறீங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? இந்த பாரு, இந்த நிலைமையில நாம விட்டுட்டு போனோம், அது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்தாலும் செத்துடும். ஐயோ, அதுக்கு தான் சொல்றேன், நாமே கூட்டிக்கிட்டு போயிடலாம். நாம சாப்பிட்டா அதுவும் சாப்பிடட்டும், நாம பட்டினி கிடந்தா அதுவும் கிடக்கட்டும். நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீ ஏதாவது சொல்லுவியோன்னு தான். சரிதான். இந்த உன் மனசுல எந்த அளவுக்கு ஈவிரக்க இருக்கோ அந்த அளவுக்கு உன் மனசுலயும் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, நம்ம 2 பேருடைய மனசு ஒத்து போச்சு இல்லையா? ஆமா, சில விஷயங்கள்ல மட்டும். இந்தம்மா நில்லு. எங்க போற? பாவம், அத போய் எங்க போறேன்னு கேட்டா அது என்ன சொல்லு? அம்மா, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் எல்லாம் விவரமா பேசிக்கலாம். யோசிக்காதே, உன் மூட்டை முடிச்செல்லாம் கூட எங்க வீட்டுலதான் இருக்கு. வா போலாம். யாரையாது? ஓ, சன்னியாசியா? எங்கயா மேல போற? இந்த தம்பி எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு போகலாம்னு வந்தேன். பொண்டாட்டிய பறி கொடுத்தான் எப்படியா இருப்பான்? அப்படித்தான் இருக்கிறான். துண்டடையா என்னமா தூக்கத்துக்கு போற மாதிரி. மறதிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, நாளடவுல சரியா போகும். யோ, ஆமா, அள்ளிய பத்தி ஏதாவது தகவல்? என்னங்க இது? என்ன அள்ளிய பத்தி தகவலா? நீங்க தான் அது செத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்களே, தகவல் எங்க? இல்லையா? ஆமா ஆமா ஆமா, இது நான் கூட ஏதோ ஞாபகத்துல உளறேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா, அப்படியே தூங்கிட்டு என்னமோ சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன். அதுல என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். என்ன சிந்தனை? பாவம், போனவ மறுபடியும் வரவா போறா? அது ஏதுங்க? யாருக்கு போய் பொண்ணா பிறந்தாளோ? இந்த பாரியா, நீ தனிப்பட்ட முறையில அந்த பயகிட்ட போய் எதுவும் கண்ணா பின்னான்னு உளறிப்படப்படா, தெரியுமா? எப்போதும் எனக்கு பின்னாலதான் நீ இருக்கணும். நீ வேற முந்திரி. யோ, இங்க இருக்கு.
ஏன் அங்க வந்த? நீங்க தான் பின்னால இருக்க சொன்னீங்க. ஹரிச்சந்திரன் அவன் சொன்னபடிதான் நடக்கிறது. முன்னால வாயா. அப்படியே சத்து இங்க வாயா. இந்த பாரியா, முந்திரி கொட்டத்தனமா எதுவும் போய் உளறிப்படாத. நான் ஏங்க முந்திரி கொட்டையை பத்தி தம்பி கிட்ட சொல்றேன்? நல்ல தொல்லையா போச்சியா உங்ககிட்ட. முந்திரி கொட்டை இல்ல, முந்திரி கொட்டை மாதிரி முன்ன முன்ன நீ ஒண்ணு சொல்லாதேங்கிற. சரி. யோ, பையனுக்கு ஐயா. நீங்க என்னது? பையனுக்கு தம்பிக்கு ஐயா நீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். போனவளை பத்தி தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறான தவிர இருக்கிற அப்பனை பத்தி ஏதாவது சிந்திக்கிறானா? பாத்தீங்களா, ஏதோ மனசு வச்சு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா கண்ணை மூடுவேன். அப்புறம் போறானே புஷ்ப விமானத்துல பரமேஸ்வரம் புள்ள, அவன் கொடுத்து வச்சவன் தலை நிமிராம கொள்ளி சட்டியை தூக்கிட்டு போறானே, அவன் தான் ஒரு மகன். நெய் பந்தத்தை புடிச்சுக்கிட்டு நிமிந்து நிக்கிறாங்களே, அவங்கதான் பேர பிள்ளைங்க. வீட்டு முன்னால விழுந்து விழுந்து அழுதாளே, அவதான் மருமக அப்படின்னு 4 பேரு நல்ல விதமா சொல்லுவாங்க. அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேனோ. அப்பா என்னப்பா, இனிமே என்ன ஒண்ணும் பேசாதீங்க. என்னடா தம்பி இப்படி சொல்ற? உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அப்பாடா, இப்பதான்டா தம்பி என் வயத்துல பார வார்த்தேன். மறிக்கொழுந்து இன்னும் வரலம்மா? இன்னும் வரலண்ணா. தூங்குறானா? கொண்டா, நான் வச்சு. பாக்கியம், நான் கேட்கிறேனேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதே. நீ இப்படி சதா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. வேதனையை அடக்கி அடக்கி வச்சு பிரயோஜனம் இல்லை. யார்கிட்டயாவது சொன்னாதான் உன் மனபாரம் குறையும். சொல்லுமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. நீங்க எல்லாம் இருக்கும் போது எனக்கு என்ன கொஞ்சம். என்னடா அது, உன்கிட்ட கொஞ்ச நாளி விளையாடலான்னு வந்தா தூங்கிக்கிட்டு இருக்க, என்ன பார்க்க மாட்டேன்? ஓஹோ, இவனுக்கு நமக்கு என்ன உறவுன்னு நினைச்சு தூங்கிட்ட போல இருக்கு. இல்ல உன்னுடைய வருங்காலத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? டேய், நல்லா இருக்கு. அடடே, நீயா? மறந்துட்ட போல இருக்கு. என்ன கடத்தெருவுக்கு வர சொல்லிட்டு கோச்சிக்காத மாதிரி குழந்தை, பக்கத்து தெருவுக்கு சவாரி வந்தேன். வந்ததுதான் வந்தமே, அப்படியே இந்த குழந்தையை பார்த்து கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போலான்னு வந்தேன். வந்த இடத்துல நெஞ்ச பறி கொடுத்துட்டேன். உனக்கு இப்ப புத்தியே தடுமாறி இருக்கு. ஆசைப்பட்டு தானே துணி வேணும்னு கேட்டேன். என்ன அங்க வர சொல்லிட்டு எத்தனை தடவை ஏமாத்துறது? அதுக்காக இப்படி கோச்சுக்கிறேன்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கிட்டு போறது. ஆமா, சொல்லியா குழந்தைக்கு பால் புட்டி, பவுடர் டப்பா, சொக்கா, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவுக்கு நான் எங்க கொடுத்து வச்சிருக்கேன்? மறிக்குழந்து, ஏன் இன்னைக்கு உன் பேச்சுல ஒரு மாற்றம் தெரியுது? எல்லாம் ஏமாற்றம் தான். அது சரி, இன்னைக்கு என்ன பணம் சம்பாதிச்ச? 10 தான் கிடைச்சது. 10 உடம்பு கொப்புறானே, என்ன கிண்டலா பண்ற? நீ என்ன தனியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? குழந்தைக்கு வாங்கின பால் பாக்கி என்னைக்கே கொடுக்கணும். அவன் வேற 10 தடவை நடந்துட்டு போறான். பாக்கியத்துக்கு வாங்கின புடவை பாக்கியை வேற கொடுக்கணும். அரிசி கடைக்கு வேற அழுகணும். ஐயோ ஐயோ, இதெல்லாம் என் தலையில வந்து விடியணும். ஏன் இப்படி படபடன்னு பேசுற? வருமானம் ஒரு நாளைக்கு கம்மியாகும், இன்னொரு நாளைக்கு அதிகமாகும். இப்பெல்லாம் என்னமோ சவாரி ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை. ஆமா, 5 மணிக்கே ஆபீசர் மாதிரி வீட்டுக்கு வந்து இவனை தூக்கி கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருந்தா பணம் என்ன மேல இருந்தா கொட்டும். இந்த பாரு, நீ ஒண்ணு சம்பாரிச்சு என்ன காப்பாத்த வேண்டாம். வேலை வெட்டி இல்லாம வெட்டி தோத்துல வளர்ந்த உடம்பு இல்லை. நடுத்தருவுல ஒரு கடையாச்சு, இல்லைன்னா 4 வீடாச்சு. அனாவசியமா பேசாது. உலகம் முழுவதும் உன் குடிசை உள்ளதான் இருக்குன்னு நினைச்சுக்காது. அது பறந்து கிடக்கு. நான் ஏதோ ஒரு லட்சியத்துக்காக இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த பட்டை நான் வரேன். இந்த நில்லு. என்னமோ வரவு சுருங்கி விட்டேன், செலவு அதிகமாகுதுன்னு சொல்ல வந்தா இந்த அடியம்மா பட்டை நான் போட்டுக்க போற மொட்டைன்னு கிளம்பிட்டி. எனக்கு என்ன, எப்படியாவது போங்க. நான் ஏன் இதுல எல்லாம் தலையிடுறேன். கொஞ்சம் காபி குடிச்சிட்டு போறியா? எங்க போனோம்? குருவே, நீங்களா? எப்போ விடுதலை நீங்க? என்னையும் கலை கூடத்தையும் மறந்துட்டீங்களே. வாங்க போகலாம். மோகனா, சபலப்படுத்தாதே. கலைப்பித்தன் உழைப்பு கலையால் மனிதனாவதை கெடுத்தாள் மோகனா என்ற படிச்சொல்லை வாங்கிக் கொள்ளாதே.
அப்படி என்றால் எனக்கு விமோச்சனமே இல்லையா? ஏன் இல்லை? சந்தர்ப்பங்கள் ஒன்று கூடும் பொழுது நானே அழைத்துச் செல்வேன். அதுவரை சஞ்சலப்படாமல் போய் வா மகன். தாங்கள் இப்படி தட்டி கழிக்க கூடாது. தங்களுக்காக என் உயிர் துடியா துடிக்குது. அனுமதி தாருங்கள். கலை கலை என்னடா இங்க தகராறு? இந்த பொண்ணு யாரு? பொண்ணு இல்ல குரு, இது நம்ம மாஜி சிஷ்யர், பேரு மோகனா. ஏமா உனக்கு அவனுக்கு என்ன விவகாரம்? என் குருவின் குருவே, தங்களிடம் வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன். நாங்கள் இருவரும் காதலர்கள். இப்பொழுது என்னை பிரிந்திருக்க விரும்புகிறார். ஏன்டா அந்த பொண்ணை கண் கலங்க வைக்கிற? பெண் பாவம் பொல்லாது. அதுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லி அனுப்பு. ஊருக்கு சொல்லுமா பள்ளி, கழனி பானையில விழுமா துள்ளி. சாப்பாடு கொண்டாந்துட்டியா? ஓஹோ, குரு வாழ்க்கையிலும் விவகாரம் இருக்கு போல் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. சரி, படுதடுமாறி இருக்கும் உன்னை வீடு சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்தா இதுல ஏறு. எதுக்கு? எடை போடாமல் யாரையும் ஏற்றுவதே இல்லை. 105 பவுண்ட். பரவாயில்லை, சற்று கவலையால் பெருத்து இருக்கிறாய். ஏன் படுதடுமாறி இருக்கும் உன்னை வீடு சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்தா இதுல ஏறு. எதுக்கு? எடை போடாமல் யாரையும் ஏற்றுவதே இல்லை. 105 பவுண்ட். பரவாயில்லை, சற்று கவலையால் பெருத்து இருக்கிறாய். ஏன்